திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த குட்டி கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி மகன் ரமேஷ் என்பவர் பந்தாரப்பள்ளி அருகே உள்ள கல்லுக்குட்டை ஏரி பகுதியில் 11 ஸ்டார் கிரிக்கெட் அகாடமி கோச்சிங் சென்டர் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பணிபுரிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த முக்கனூர் ஓசூருக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்திலேயே சென்று கொண்டிருந்தார். அப்போது பாரதி நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேருக்கு எதிர் இருசக்கர வாகனத்தில் வந்த ரமேஷ் மற்றும் சுந்தரவேல் ஆகியோர் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவரும் தூக்கி எறியப்பட்ட நிலையில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் தற்போது வரையில் பலத்த மழை பெய்து வருகிறது. மழையால் வைகை ஆறு உள்பட தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வருசநாடு அருகே உள்ள கீழ பூசானுத்து கிராமத்தில் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த கூலி தொழிலாளி வினோத்குமார், அவருடைய 7 மாத கர்ப்பிணி மனைவி பாண்டிய மீனா மற்றும் இந்த தம்பதியின் 4 வயது மகள் ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர். காயமடைந்த 3 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வருசநாடு போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மல்லியம் கிராமம் ராயர் அக்ரகாரத்தை கணேசன் என்பவரது அதே பகுதியைச் சேர்ந்த முகமது சையது என்பவரின் மகன் முகமது பைசல் என்பவரும் ஒன்றாக மது அருந்தியதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கணேசன் மயிலாடுதுறையிலேயே இருந்துவிட முகமது பைசல் மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது கணேசனின் தாயார் சரோஜினி முகமது பைசலிடம் தனது மகன் எங்கே என்று கேட்டபொழுது குடித்துவிட்டு மல்லியம் சுடுகாட்டில் விழுந்து கிடக்கிறான் என சொல்லியுள்ளார். இதனை நம்பி சரோஜினி முகமது பைசலின் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு கணேசனின் மீது உள்ள ஆத்திரத்தில் அவரது தாயார் சரோஜினியை முகமது பைசல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் முகமது பைசலை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆரூர் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை மகன் அனு பிரசாத் என்கின்ற சித்தா இவர் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு பள்ளி மாணவிகளிடமும் பெண்களிடமும் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் பெண்களிடம் தனிமையில் இருக்கும்போது எடுத்த 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வைத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என கூறி அச்சுறுத்தல் செய்து பல பெண்களிடம் தொடர்ந்து பணம் பறித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடேசன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அருண் பிரசாத்தை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற பெயரில் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணி தலைவர்கள் ஏற்கனவே 3 முறை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இந்த கூட்டணியின் 4வது கூட்டம் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அந்த வகையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் ஏற்கனவே டெல்லி சென்றுள்ளனர். இந்தியா கூட்டணி தலைவர்களின் இன்றைய கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் வியூகம் மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேசி முடிவு செய்யப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.